ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பிஸ்கெட், அதுவும் வீட்டிலே குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கலாம். அது கூட நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பேக்கிங் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், பேக்கிங் சோடா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சத்து மாவு நல்லா சளிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும், ஏன்னா அதில் ஏதாச்சும் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நான் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை வந்து ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக அது வந்து கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். பால் மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க, அதிகமாக விட்டுறாதீங்க. இந்த அளவில் தான் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லா சால்ட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேஸ்கெட் விசில் போடாமல் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மைதா அப்படி இல்லைன்னா வீட் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை உருட்டிக்கலாம். நம்ம பூரிக்கு எப்படி வச்சுப்போமோ அந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக ஈவனாக வந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலுமே அந்த ஷேப் கட்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்ல அந்த குக்கரில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் அது சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அதை ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அது பிரேக் ஆகுதுன்னு. ரொம்பவே ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதோடைய கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.